நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம். நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 25வது வசனம். நெகேமியா 9:25. அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாக வாழ்ந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாக வாழ்ந்தார்கள். எல்லாரும் வாய்த்திறந்து செல்வமாக உம்முடைய ஸ்தோத்திரம். எல்லா வாய் திறந்து நாம் சொல்லுவோம். உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆண்டவருடைய தயவு ஆபிரகாமை ஆசீர்வதித்தது. ஆண்டவருடைய தயை யாக்கோபை ஆசீர்வதித்தது. ஆண்டவருடைய தயை ஸ்தோத்திரம் உண்டாவதாக ரூத்தை ஆசீர்வதித்தது. அல்லேலூயா. ஆண்டவருடைய தயை அன்னாளை ஆசீர்வதித்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தயை கிதியோனுக்கு வெற்றியை கொடுத்தது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஆண்டவருடைய தயை எப்போதும் வெற்றியை கொடுக்கிறது, நன்மையை கொடுக்கிறது, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. இன்றைக்கும் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருடைய தயையினால பெற்றுக்கொண்டதான ஆசீர்வாதங்களை நாம் இந்த காலவேளையிலே தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய பெரிய தயையினால இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிய தயையினால இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் என்ன என்ன என்பதை இந்த காலவேளையிலே நாம் தியானிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவரே எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவே. அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் தயவு செய்கிற காலத்தை வைத்திருக்கிறார். அதற்காக குறித்த நேரத்தையும் வைத்திருக்கிறார். 430 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறார்கள். இருப்பு காலவாய் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட உபத்திரவத்தை இஸ்ரவேல் மக்கள் அனுபவித்தார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் உபத்திரவத்தை அனுபவித்தார்களோ அந்த அளவுக்கு நேராக ஆண்டவர் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேல் மக்களுடைய உபத்திரவத்தை தான் நாம் ஏற்கனவே ஒரு வாரம் தியானித்தோம். ஆண்டவர் அவர்களுக்கு எப்படி இறங்கி தயவு செய்தார் என்பது. ஆனால் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். நெகேமியா 9வது அதிகாரம் முழுவதும் 17வது வசனத்தில் இருந்து சில வசனங்களை நாம் இன்றைக்கு வாசிப்போமாக. நெகேமியா 9வது அதிகாரம் 17வது வசனம். அவர்கள் செவிகொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீர் செய்த அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படி அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவரை ஏற்படுத்தினார்கள். ஆயினும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம்.
இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் கைவிடவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 19வது வசனத்தில், நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து ஆண்டவர் அவர்களை கானான் தேசத்துக்கு வழிநடத்தினார். வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் அவர்கள் வழிநடத்தி வந்தார்கள். அந்த மிகுந்த மன உருக்கத்தின்படி அவர்களை வனாந்தரத்தில் கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். அவர்களை வழிநடத்த பகலிலே மேக ஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டு அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்து இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் பாராட்டின அந்த நன்மைகள் 40 வருஷம் வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆண்டவர் அப்படித்தான் அவர்களை பராமரித்து வந்தார். அவர்களுடைய வஸ்திரங்கள் கூட பழமையாக 40 ஆண்டுகளிலும் அந்த வஸ்திரங்கள் புதிதாகவே இருந்தது. அவர்களுடைய கால்கள் வீங்கவே இல்லை. 40 ஆண்டுகள் அவர்கள் வனாந்தரத்தில் நடந்து வந்தாலும் அவர்கள் கால்களில் எந்த பலவீனமும் ஏற்படவில்லை. ஹல்லேலூயா. 22வது வசனம், அவர்களுக்கு ராஜ்யங்களையும் ஜனங்களையும் ஒப்பு கொடுத்து அவைகளை எல்லை எல்லையாக அவர்களுக்கு பங்கிட்டீர். அவர்களுக்கு ராஜ்யங்களையும் ஜனங்களையும் ஒப்பு கொடுத்தார், எல்லை எல்லையாக அவர்களுக்கு பங்கிட்டார். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனின் தேசத்தையும் பாசானின் ராஜாவாகிய ஓகின் தேசத்தையும் கட்டி கொண்டார்கள். ஹல்லேலூயா. 23வது வசனம், அவர்கள் பிள்ளைகளை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி சுதந்தரித்துக் கொள்ளும்படி நீர் அவர்கள் பிதாக்களுக்கு சொன்ன தேசத்திலே அவர்களை அழைத்து வந்தீர். அவைகளை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நீர் அவர்கள் பிதாக்களுக்கு சொன்ன தேசத்திலே அவர்களை அழைத்து வந்தீர். அப்படியே பிள்ளைகள் உட்பிரவேசித்து தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர்கள் தேசத்தை சுதந்தரித்து கொண்டார்கள். நீர் அவர்களுக்கு முன்பாக தேசத்தின் குடிகளாகிய கானானியரையும் தாழ்த்தி அவர்களையும் அவர்கள் ராஜாக்களையும் தேசத்தின் ஜனங்களையும் தங்கள் இஷ்டப்படி செய்ய அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தீர். தொடர்ந்து வாசிப்போம். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான ஒலிவ திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொடுத்து உங்கள் பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. தேவன் அவர்களுக்கு தயை பாராட்டினார். அவர்கள் செல்வமாய் வாழும்படியான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். ஆண்டவருடைய தயை தேவனுடைய ஜனங்களை செல்வமாக வாழ பண்ணும். ஆமென். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம், ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 30வது சங்கீதம் 5வது வசனம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய
நீடிய வாழ்வு. அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, ஆசீர்வாதமான வாழ்வு. அல்லேலூயா. ஆண்டவருடைய தயவு நமக்கு நீடிய வாழ்வை கொடுக்கிறது. ஆண்டவருடைய தயவு நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுக்கிறது. ஆண்டவருடைய தயவு நமக்கு நல்ல செல்வமாய் வாழக்கூடிய கிருபையை கொடுக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய தயை அவர்களை நான் பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். என்னென்ன நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை குறித்த காரியங்களை தான் இன்னைக்கு நாம் தொடர்ந்து இந்த ஸ்தோத்திரம் கவனிக்கிறோம். முதல் ஆசீர்வாதம், செழுமையான பூமியை கட்டிக் கொண்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருடைய பெரிய தயையினால் செழுமையான பூமியை கட்டி கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு செழுமையான பூமி அவர்களுக்கு கிடைத்தது. இஸ்ரவேல் மக்கள் அந்த செழுமையான பூமிக்கு ஆண்டவர் வைத்த பெயர் என்னவென்றால், யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த செழுமையான பூமிக்கு தேவன் கொடுத்த பெயர், கடைசி பகுதி, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம், அதுதான் செழுமையான தேசம். செழுமையான பூமியை அவர்கள் கட்டி கொண்டார்கள். ஆண்டவர் மோசேயோட பேசும்போது அந்த தேசத்தை குறித்ததான ஒரு குறிப்பை சொல்லும் போது அந்த இடம் பாலும் தேனும் ஓடுகிற என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி அங்க பால் ஓடினதா, தேன் ஓடினதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லிட்டரலாவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த தேசம் நல்ல தேசம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அது நலமான தேசம், அது செழுமையான தேசம். ஸ்தோத்திரம். பாலும் தேனும் ஓடுகிற இடம், நல்ல தேசம். அதாவது அந்த நாட்கள்ல அந்த தேசத்துல பாலும் தேனும் என்று ஆண்டவர் எதற்காக அதை குறிப்பிடுகிறார் என்றால், அங்க மலைகள்ல ஆட்டு கடாக்கள், பாசாதினுடைய ஆடுகள் எல்லாம் குட்டிய போட்டுட்டு பால்ல தானா மலையில என்ன செய்யும்? கறக்கும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆடுகள், மாடுகள், அந்த மிருக ஜீவன்கள், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவ்வளவு கொழுமையா, அவ்வளவு செழுமையா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குட்டிக்கு பால் கொடுத்தாலும் இன்னும் அந்த பூமி, அந்த தேசத்தின் மலைகள் எல்லாம் அது மேய்கிற இடத்தில் எல்லாம் பாலாக கலந்துவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பால் ஓடுகிற தேசம். அந்த மலைகள்ல, கண்மலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் எது இருக்கும்? பால் அங்க கொட்டி கிடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து தேன் ஓடுகிற தேசம். அந்த கண்மலைகள் அங்க இருந்ததான, அந்த தேசத்தில் இருந்ததான மலைகள், குன்றுகள்ல தேன் கூடு வைத்து அந்த தேன்களை எடுத்து புசிக்கிறதுக்கு ஆள் இல்லாம மிகுதியான தேன் அந்த மலைகள்ல இருந்து அப்படியே என்ன செய்யும்? வடிந்து கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாலும் வடியும், தேனும் வடியும். கர்த்தருக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தையில என்ன இருக்காது? பொய்யே இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதல் முறை இதுவரைக்கும் ஆபிரகாமுக்கு சொன்னார், 7 ஜாதிகள் உள்ள அந்த தேசத்துக்கு, அந்த தேசத்துல இந்த ஜனங்களை ஒரு சந்ததிக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், இப்படி 7 விதமான ஜாதிகள் வாழ்கிற அந்த தேசம் என்று சொன்னார். இப்பொழுது தேவன் ஒரு இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். முதல் முறையாக பாலும் தேனும் ஓடுகிற அந்த நல்ல தேசம், நலமான தேசம், அது மாத்திரமல்ல விசாலமான தேசம் என்று குறிப்பிடுகிறார். அதுக்கு தான் நான் இறங்கினேன். அதே 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி
பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தை பாலும் தேனும், அதாவது ஸ்தோத்திரம், அவ்வளவு செழிப்பு. பாலை குடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதுதான் அர்த்தம். தேனை சாப்பிடுறதுக்கு அங்க ஆள் இல்லை, ஆள் இல்லை. அவ்வளவு மிகுதியான பாலும் அவ்வளவு மிகுதியான தேனும் நிறைந்த சுதந்திர தேசம் தான் சுதந்திர கானான் தேசம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்படி செழிப்பு நிறைந்த தேசம் தான் கானான் தேசம். அப்படி நல்ல தேசம் தான் கானான் தேசம். விசாலமான தேசம் தான் கானான் தேசம். அதனால்தான் செழுமையான பூமி என்று ஆண்டவர் அந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. செழுமையான பூமி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தினுடைய சங்கீதம் 44வது சங்கீதம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 44:3. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்களுடைய புயம் அவர்களை ரட்சிக்கவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. உம்முடைய வல்ல கரம், அவருடைய கரம் அவர்களோடு கூட இருந்ததினால அந்த நல்ல தேசத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் அதை கட்டிக்கொள்ளவில்லை, தேவனே அவர்களுக்கு கொடுத்தார். ஆமென் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 63வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. ஏசாயா 63வது அதிகாரம் 7வது வசனம். நம்முடைய திரளான தயவுகளின் படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு செய்த திரளான தயவு, திரளான தயவுகளின்படி மகா நன்மைக்கு ஆண்டவர்களுக்கு மகா நன்மையை செய்தார். செழுமையான பூமியை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது ஆசீர்வாதமாக அரணான பட்டணங்களை கொடுத்தார். அரணான பட்டணங்கள் என்று நெகேமியா 9வது அதிகாரம் 25வது வசனத்துல நாம பார்க்கிறோம். அரணான பட்டணங்கள் அப்படின்னா என்ன? சொல்றோம், மதில் சுவர்கள் கட்டப்பட்டு உள்ள யாரும் நுழைய முடியாதபடிக்கு பலப்படுத்தப்பட்ட சுதந்திரம் உண்டாவதாக அவ்வளவு பாதுகாப்பு நிறைந்த பட்டணங்களை ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். அதுக்கு ஒரு உதாரணத்தை நாம சொல்ல வேண்டுமானால் எரிகோவை நாம சொல்லலாம். ஹல்லேலூயா. எரிகோ பட்டணம் எப்படி இருந்தது? அடைக்கப்பட்டிருந்தது. மதில்கள், உயர்ந்த மதில்களால் அந்த பட்டணம் சூழ்ந்து அடைக்கப்பட்டிருந்தது. உள்ள ஒருவரும் போகவும் முடியாது, உள்ளே இருக்கிறவங்க வெளியே வரவும் முடியாது. தாழ்பால் அந்த அளவுக்கு கதவை திறந்தாதான் வெளியில அந்த பட்டணத்திலிருந்து அந்த மதில்ல போடப்பட்டிருக்கிற கதவு தாழ்பால்கள் திறக்கப்பட்டால் மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும்? வெளியே வர முடியும். அந்த அளவுக்கு பலப்படுத்தப்பட்ட அரணான பட்டணங்களை ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நெகேமியாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகளையும் நிறைந்த வீடுகளையும், சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகள், சகல விதமான உடைமைகள் நிறைந்த வீடுகள். வீட்டுக்குள்ள அவர்கள் அந்த கானானுக்குள்ள வரும்போது ஸ்தோத்திரம், அவர்களுக்கு அரணான பட்டணங்கள் கிடைத்தது. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு கிடைத்த வீடுகளுக்குள்ள சகல விதமான
பொருட்களும் அந்த வீட்டுக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. அவர்களுக்கு எங்கேயும் போய் அந்த பொருட்களை என்ன செய்ய வேண்டியதில்லை, வாங்க வேண்டியதே இல்லை. அவர்களுக்கு வேண்டிய அத்தனை பொருட்களும் உடைமைகளும் அந்த வீடுகள்ல நிறைந்து கிடந்தது. ஆண்டவர் அப்படிப்பட்ட வீடுகளை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. சகலவித விடமைகள் நிறைந்த வீடுகள். இன்னைக்கு நம்ம வீடுகள்ல பொருட்கள் வாங்கி நாம் வைக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வீடுகள் கர்த்தருடைய உடைமைகளால் நிறைந்த வீடுகள். ஹல்லேலூயா. நாலாவதாக வெட்டப்பட்ட துறவுகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெட்டப்பட்ட துறவுகள். ஒவ்வொரு வீட்டுக்கும் அங்க வெட்டப்பட்ட கிணறுகள் இருந்தது, தண்ணீர் துறவுகள் இருந்தது. அந்த பட்டணத்துல துறவுகள் இருந்தது. இவர்கள் ஒரு தோட்டத்தை, ஒரு துறவை, அவர்கள் ஒரு கிணற வெட்ட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டிய தண்ணீர் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கெல்லாம் ஆண்டவர் கிணறுகளை, அதாவது அந்த காலத்துல துறவு என்று சொல்வார்கள், வெட்டப்பட்ட துறவுகளை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். அடுத்து ஏராளமான திராட்சை தோட்டங்கள், ஏராளமான திராட்சை தோட்டங்களை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்களுக்கு அந்த தேசத்துல கானான்ல ஏராளமான திராட்சை தோட்டங்கள். அடுத்து ஒலிவ தோப்புகள். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒலிவ தோப்புகள். அடுத்து தொடர்ந்து கனி கொடுக்கும் விருட்சங்கள். இவைகளை எல்லாம் சுதந்திரித்து கொண்டார்கள். கானான்ல முதல் தரமான திராட்சை உண்டு. கானான்ல இருக்கிற அந்த ஒலிவ எண்ணெய் தான் முதல் தரமான எண்ணெய். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலகத்திலேயே நல்ல ஒரு எண்ணெய் ஒலிவ எண்ணெய், ஒலிவ மரம். அங்கதான் ஆண்டவர் கொடுத்தார். அடுத்து அத்தி மரங்கள். அடுத்து அங்கிருந்ததான ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்னும் பலவிதமான கனிகள் நிறைந்த மரங்கள். ஸ்தோத்திரம் உண்டா. ஆப்பிள், ஸ்தோத்திரம், ஆப்பிரிக்கன் பியர், பீச், போமோகிரானேட், ஆரஞ்சு, ஸ்தோத்திரம் உண்டாவதாக டேட்ஸ், இப்படி அனைத்து வகையான பல மரங்கள் அந்த தேசத்துல நிறைந்து காணப்பட்டது. கைகள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. சகல விதமான கனி கொடுக்கிற விருட்சங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். இஸ்ரவேல் தேசத்துல இல்லாத ஒன்றும் கிடையாது. கைகள் உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இப்படி அவர்கள் புசித்து திருப்தியாகி கொடுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாக வாழ்ந்தார்கள். இது குறித்த அநேக வசனங்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 10-11 வசனங்கள். உபாகமத்தினுடைய புத்தகம் 6வது அதிகாரம் 10-11 வசனங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. கட்டாத வசதியான பெரிய பட்டணங்கள், நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகள், வெட்டப்படாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகள், நடாத திராட்சை தோட்டங்கள், ஒலிவ தோப்புகளை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உபாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அந்த பட்டணங்கள் எல்லாம் உயர்ந்த மதில்களாலும் வாசல்களாலும்
தாழ்பாள்களாலும் அரணாக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பட்டணமும் சோத்திரம் உண்டாவதாக உயர்ந்த மதில்கள், வாசல்கள் தாழ்பாள்களால் அரணாக்கப்பட்டு இருந்தது. இப்படிப்பட்ட பட்டணத்தை, வீடுகளை ஆண்டவர் தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோசுவாவின் புத்தகம் 24வது அதிகாரம் 13வது வசனம். சில வசனங்களை இப்ப இன்னைக்கு நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதை வாசிக்கும் போது மாத்திரம்தான் ஆண்டவர் அவர்களுக்கு செய்த அந்த காரியங்கள் நமக்கு புரியும். யோசுவாவின் புத்தகம் 24வது அதிகாரம் 13வது வசனம். அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பண்படுத்தாத தேசம், நீங்கள் கட்டாத பட்டணம், இதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்தேன், நீங்கள் குடியிருக்கிறீங்க. நீங்க நடாத திராட்சை தோட்டத்தின் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனை நீங்க என்ன செய்கிறீங்க? புசிக்கிறீங்க என்று ஆண்டவர் அவர்களோடு பார்த்து பேசுகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 105வது சங்கீதம் 45வது வசனம். 105வது சங்கீதம் 45வது வசனம். அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார், அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்துக் கொண்டார்கள். இவர்கள் எதையுமே பிரயாசப்பட்டு என்ன செய்யல, சுதந்தரிக்கவில்லை. அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரிக்கும்படி செய்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுதான் கட்டாத வீடு. ஆமென். நடாத ஒலிவ தோப்பு, வெட்டாத துறவு, எதுவுமே இவர்கள் பிரயாசம் ஒன்றுமே இல்லை. அந்த தேசத்துல இவர்கள் செயல்படுவதற்கு, பிரயாசப்படுவதற்கு தேவன் ஒன்றையுமே வைக்கவில்லை. எல்லாவற்றையும் பிரயாசம் இல்லாமலேயே அறுவடை செய்வதற்கு, அனுபவிப்பதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்வோமாக. அல்லேலூயா. அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரிக்கும்படி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லும் போது புதிய ஏற்பாட்டுல யோவான் எழுதின சுவிசேஷத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து ஒன்றை சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 38வது வசனத்துல வாசிக்கிறோம். நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், ஆனால் அந்த பலனை யார் பெற்றீர்கள்? நீங்கள் பெற்றீர்கள் என்று சீஷர்களை பார்த்து சொன்னார். பழைய ஏற்பாட்டிலே சரி, புதிய ஏற்பாட்டிலே சரி, பிரயாசத்தின் பலனையும் நாம் அனுபவிப்போம். நாம் பிரயாசப்படாமல் மற்றவர்கள் பிரயாசப்பட்ட அந்த பலனையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்வோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்கிறதுக்கு நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். இந்த சீஷர்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அவர்கள் அறுவடை செய்தார்கள். அல்லேலூயா. ஒரே நாள்ல 3000 பேரை ஆண்டவர் ரட்சித்து சபைக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவர்கள் பிரயாசப்பட்டார்களா? இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு வருஷம் முழுவதும் அந்த தேசத்துல போய் பிரயாசப்பட்டார்களா? இல்லை. எருசலேம்ல போய் பிரயாசப்பட்டார்களா? இல்லை. 10 நாள் ஜெபம் பண்ணாங்க. ஒரே நாள்ல அவர்கள் எல்லாம் 3000 பேர் சபைக்குள்ள வந்தாங்க. கையில உயர்த்தி ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. பிரயாசத்தின் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சமாரியா ஸ்திரீ ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரே நாள்ல ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசின உடனே, அவளை குறித்த ஒரு காரியத்தை சொன்ன உடனே திரளான ஜனங்களை ஆண்டவரிடத்துல கொண்டு வந்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். ஒரே ஒரு வார்த்தை தான். உனக்கு 5 பேர் இருந்தார்கள் என்று சொன்ன உடனே, அவள் வாழ்க்கை குறித்து சொன்ன உடனே, அவள் சமாரியா தேசத்துக்குள்ள அந்த ஊருக்குள்ள போய் என்னை பற்றி ஒருவர் சொன்னார். அவர் தான் மேசியா,
நீங்கள் எல்லாரும் வந்து பாருங்கள் என்று சொல்லி எல்லா ஜனங்களையும் ஆண்டவரிடத்தில் அனுப்பினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இப்படி நமக்கு செய்ய முடியும். கைகளை உயர்த்தாமே சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அநேகர் பிரயாசப்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து போன போது பிரயாசம் இல்லாமலேயே சமாரியாவிலிருந்து அநேகர் அவரை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் காலத்துல சமாரியா பட்டணத்துக்கு அவர்கள் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 6 ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 8வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 8வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 5வது வசனம். அப்பொழுது பிலிப்பு என்பவர் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். 8வது வசனம். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 14வது வசனத்தில் சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு என்று பார்க்கிறோம். அப்போ சமாரியாவுல சீசர்கள் ஊழியத்துக்கு போற உடனே ஒரு பெரிய அறுவடை கிடைத்தது. கைகளை உயர்த்தாமே சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல பிரயாசம், அந்நியர்களுடைய பிரயாசத்தின் பலனை, அந்த கானானின் பலனை இஸ்ரவேல் மக்கள் அனுபவித்தார்கள். புதிய ஏற்பாட்டுல சபை அந்நியர்களுடைய பலனை அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் செய்வார். பிரயாசப்படாததை அறுவடை செய்ய ஆண்டவர் சபைக்கு கிருபை தருவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புத்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். உபாகமம் 8வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து. உன் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வாற்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதள செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்று உலகு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இருப்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உபாகமம் 11வது அதிகாரம், உபாகமம் 11வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 14வது வசனத்தில் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து ஈரன் தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தால் நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அதுவும் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டு இருக்கும். 14வது வசனம். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயில் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் உபாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரத்தை திருப்பி பார்ப்போமாக. உபாகமம் 32வது அதிகாரம் 13வது வசனத்தில் இருந்து
15வது வசனங்கள் வரைக்கும். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவரை ஏறி வரும்படி பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவருக்கு ருசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவர் உண்ணும்படி செய்தார். என்ன வடிந்தது? இப்ப கவனிங்க. கண்மலையிலிருந்து என்ன செய்தது? தேன் வடிந்தது. கற்பாறையிலிருந்து என்ன ஒன்று வடிந்தது? என்னது? எண்ணெய். எண்ணெய் எப்படி? எந்த எண்ணெய் வடிந்தது? வெண்ணெய், நெய். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். பாலெல்லாம் கற்பாறையில அது ஊற்றப்பட்டு என்ன நடந்தது? நெய்யா மாறிச்சு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவர் உண்ணும்படி செய்தார். பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவர்களுடைய கொழுப்பையும் கொடுமையான கோதுமையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டார். ஆண்டவர் கொடுத்த ஆகாரத்தை எப்படி விவரித்து சொல்லுகிறார் பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்ததான ஆசீர்வாதங்கள், தேவன் கொடுத்ததான நன்மைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதெல்லாம் சாப்பிட்டு தான் 15வது வசனம் சொல்கிறது, யெசூரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூலித்து நினம் துணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புத்தகம் 78வது சங்கீதம், 78வது சங்கீதம், 78வது சங்கீதம் 52வது வசனம், 78 52. தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல் புறப்பட பண்ணி அவர்கள் வனாந்திரத்திலே மந்தையைப் போல் கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் 54 அவர்களை தமது பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லை வரைக்கும் நமது வலதுகரம் சம்பாதித்த இந்த பர்வதம் மட்டும் அழைத்துக் கொண்டு வந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 55 அவர்கள் முகத்துக்கு முன்பாக ஜாதிகளை துரத்திவிட்டு தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு அவர்களுடைய கூடாரங்களில் இஸ்ரவேலின் கோத்திரங்களை குடியேற்றினார். அல்லேலூயா. அவர்கள் கூடாரங்களில், இவர்கள் கூடாரங்களில் அல்ல, ஜாதிகளை துரத்தி நூல் போட்டு தேசத்தை பங்கிட்டு அவர்களுடைய கூடாரங்களில் இஸ்ரவேலின் கோத்திரங்களை குடியேற்றினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எரேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். எரேமியா 2:7. தீர்க்கதரிசி இன்னும் அதிகமாய் எதை குறித்து சொல்லும்போது எரேமியா 2வது அதிகாரம் 7வது வசனம். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்துக் கொண்டு வந்தேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்க அழைத்துக் கொண்டு வந்தேன் என்றால் செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அழைத்துக் கொண்டு வந்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்மையை சாப்பிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிதான் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்ததை நாம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 106வது சங்கீதம் 24வது வசனம். 106வது சங்கீதம் ஸ்தோத்திரம் 24வது வசனம். இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? இச்சிக்கப்படத்தக்க தேசம். யாருனாலும் அந்த தேசத்தை விட மாட்டாங்க. அவ்வளவு இச்சிக்கப்படத்தக்கதான, விரும்பப்படத்தக்கதான, கண் போடத்தக்கதான அப்படிப்பட்ட நல்ல தேசம், நலமான தேசம், ஆசீர்வாதமான தேசம், செழிப்பான தேசம். அந்த தேசத்துல இருந்த அத்தனையும் ஆசீர்வாதமானது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே இந்த காலை ஆராதனை வேளையில ஆண்டவர்
அவர்களுக்கு எல்லா பிராஸ்பரிட்டியும் கொடுத்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். எல்லா பிளஸிங்கையும் கொடுத்தார். அல்லேலூயா. எல்லா ப்ரொவிஷனையும் கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர்களுடைய தேவைகளை சந்தித்து வைத்திருந்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஆமென். God provided. அல்லேலூயா. அவர்களுக்கு வேண்டிய அத்தனையும் ஆண்டவர் வைத்து அவர்களுக்கு அனுபவிக்கும்படிக்கு கொடுத்தார். இந்த காலை ஆராதனை வேளையில நீங்களும் நானும் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் அந்த வசனத்தை நெகேமியாவின் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோமாக. நெகேமியாவின் புத்தகம் ஸ்தோத்திரம் 9வது அதிகாரம் 25வது வசனம். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியை கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகளையும் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட திறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனிகொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து பெரிய தயையினால் செல்வமாக வாழ்ந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 35வது வசனம் நெகேமியா 9:35. அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தது பெரிய தயை, அவர்களுக்கு திறந்து வைத்த தேசம், விசாலமும் செழிப்புமான அந்த தேசத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். அப்படி கொடுப்பார் என்றால் நீங்களும் நானும் இன்னைக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். 36வது வசனம் 9:36. இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். இதோ பலனையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். எந்த தேசத்துல ஆண்டவர் நன்மையை கொடுத்தாரோ பலனை கொடுத்தாரோ அதே தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த போது, பெரிய அக்கிரமங்களை செய்த போது, கீழ்ப்படியாமை பண்ணின போது ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர்களுக்கு கிடைத்தது என்ன? ஸ்தோத்திரம். அந்த தேசத்திலேயே அவர்கள் அடிமைகளாக மாறினார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்மை அனுபவித்த அந்த தேசத்திலேயே அவர்கள் அடிமையாக மாறினார்களாம். 37வது வசனத்துல அதின் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீ எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. அதின் வருமானம், அந்த தேசத்தில் வருகிற அத்தனை வருமானத்தையும் இவர்கள் அனுபவிக்க முடியவில்லை, அது மற்றவர்களுக்கு திரளாக போகிறது என்று இந்த நெகேமியா இந்த 9வது அதிகாரத்துல ஆண்டவரிடத்துல உபவாசித்து ஜனங்களுடைய அக்கிரமங்களுக்காக அறிக்கையிட்டு ஜெபிக்கிறதை நாம பார்க்கிறோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் இந்த 9வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கிறோம். அந்த மாதம் 24ஆம் தேதியில இஸ்ரவேல் புத்திரன் எல்லாரும் உபவாசம் பண்ணி ரெட்டு உடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக் கொண்டவர்களாய் ஆண்டவரிடத்துல அவர்கள் கூடி வந்து அறிக்கையிடுகிறார்கள். தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிடுகிறார்கள். அப்படி அறிக்கையிட்டு மகா சத்தமாய் அழுகிறார்கள். அப்பொழுதுதான் இந்த ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுதுதான் இந்த ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. இப்படி வாழ்ந்த மக்கள், இப்படி தேவன் ஆசீர்வதித்தார், இவ்வளவு செல்வமாய் வாழ்ந்தவர்கள் இன்னைக்கு அடிமையாக வாழ்கிறார்கள் என்கிற அந்த விண்ணப்பத்தோடு இந்த ஜெபம் முடிகிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, நாம் அடிமையாக வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. அல்லேலூயா. நம்முடைய வருமானங்கள் மற்றவர்கள் அனுபவிப்பதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய நன்மையை அனுபவிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பெரிய தயவினால் நாம் செல்வமாய் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்களும் நானும் ஸ்தோத்திர ஏழைகளாகவே வாழ்வதற்கு அழைக்கப்படவில்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், அவர்கள் செல்வமாய் வாழ்ந்தார்கள் தேவனுடைய தயையினால். ஹalleluya. இப்போ நம்ம சபைக்குள்ள நாம் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை ஸ்தோத்திர ஆண்டவருடைய தயையினால் நாம் செல்வமாய் மாறணும். ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. ஸ்தோத்திரம். செல்வமாய் வாழ்கிறதுக்கு தேவனுடைய தயை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அவருடைய தயை நமக்கு கிடைக்கும் என்றால் வறுமை எல்லாம் மாறும். ஆண்டவருடைய தயை செய்யும் காலம் நம்முடைய வறுமை மாறும், நம்முடைய குறைவுகள் மாறும். ஹalleluya. ஆண்டவர் தயை செய்கிற காலம் வரும்போது நமக்கு கட்டாத வீடுகளை ஆண்டவர் தருவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். நடாத தோட்டங்களை ஆண்டவர் நமக்கு தருவார். அப்படிப்பட்ட வயல்களை ஆண்டவர் நமக்கு தருவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். நாம் பிரயாசப்படாத அநேக நன்மைகளை நாம் அனுபவிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு தயவு செய்கிற காலம் உண்டு. ஹalleluya. ஆண்டவர் நமக்கு தயவு செய்கிற காலத்தை வைத்திருக்கிறார். அந்த தயவு செய்கிற காலம் வரும்போது ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். அதுக்கு பாத்திரராக நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஹalleluya. அதற்கு பாத்திரவான்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையில அந்த நன்மைக்கு உரியவர்களாக நாம் இந்த பூமியில வாழும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய தேவன் தயவு செய்கிற தேவன், பெரிய தயவினால் செல்வமாய் வாழ செய்கிற தேவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹalleluya ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த காலவேளையில இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 31:19. சங்கீதம் 31:19. சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உங்களுடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. உங்களை நம்புகிறவர்களுக்கு, உமக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த நன்மையை உண்டு பண்ணி வச்சாரு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், ஹalleluya, நான் உனக்கு இந்த தேசத்தை, உனக்கு இந்த நன்மை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று உண்டு பண்ணி வச்சார். கைகளை உயர்த்தி ஹalleluya சொல்லுவோம். நாம் ஆண்டவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிற நன்மை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஹalleluya, எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அதுக்கு தான் நெகேமியா 9:25 மறுபடியும் நான் உங்களுக்கு சொன்னேன். அதில் சேர்ந்த சில வசனங்களை நாம இன்னைக்கு பார்த்தோம். ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் சுதந்திரமுண்டா செழிப்பான பூமி, ஹalleluya, நலமான இடம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற இடம் ஒரு நல்ல இடத்தை ஆண்டவர் தருவார். ஹalleluya, செழுமையான இடத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். மற்றவர்கள் இச்சிக்கப்படத்தக்கதான ஒரு இடத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹalleluya, மற்றவர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மேல கண்ணு போடத்தக்கதான அப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கைகளை உயர்த்தி, இது எப்படி இவர்களுக்கு கிடைத்தது, எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லக்கூடிய இச்சிக்கப்படத்தக்கதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹalleluya, ஆமென். அரணான பட்டணத்தை தருவார். கட்டாத வீடுகளையும் நடாத தோப்புகளையும் ஆண்டவர் தந்து எல்லாவற்றையும் உங்கள் வாயை திருப்தி ஆக்குவார். கைகளை உயர்த்தி ஹalleluya சொல்லுவோம். ஹalleluya, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் திருப்தி ஆக்குகிற தேவன், செல்வமாய் வாழ செய்கிற தேவன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஆண்டவரே, நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஹalleluya. இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் வரும்போது அவர்களுக்கு இந்த நன்மை தெரியாது. ஆனால் கானானுக்குள்ள வந்தபோது அவர்கள் அந்த நன்மையை பார்த்தார்கள், பெரிய நன்மையை பார்த்தார்கள். தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மைகளை செல்வமாய் வாழ புசிக்க ஆண்டவர் அவர்களுக்கு திருப்தி ஆகும்படி ஆண்டவர் உதவி செய்தார். இந்த ஆராதனை வேளையிலும், இந்த 2வது மாதம், இந்த கடைசி வாரத்திலும் கர்த்தர் நமக்கு தயவு செய்வார். தயவு செய்யும் காலம் வந்தது. ஹalleluya,
உங்கள் குடும்பங்கள் சோதனை எல்லா நன்மைகளாலும் நிரம்பி இருக்க ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிப்பாராக.